அஸ்திவாரம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் வெறும் ஜன்னலாக இருக்கலாம், கதவாக இருக்கலாம், எதான இருக்கலாம், இல்லை பாத்ரூமாக கூட இருக்கலாம். ஆனால் கதை இல்லாட்டா எதுவும் கதைக்கு ஆகாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கத்துலேருந்து பேசுங்க. சும்மா எல்லாத்தையும் உளரப்படாது. அதான் அவர் சொன்னார், எல்லா ராகையும் சொன்னார். இந்த ராகத்தில் பாடுறாங்க, அந்த ராகத்தில் பாடுறாங்க, அந்த ராகத்தில் பாடுறாங்கன்னு. இப்போ வர்ற பாட்டெல்லாம் கேட்டால் முகாரி ராகமாக தாங்க எனக்கு தெரியுது. ஏதான ஒரு பாட்டுக்கு ஜனங்க தியேட்டரில் உட்காந்துருக்காங்களா? நீங்களே சொல்லுங்கப்பா. இப்போ நான் ஒரு கதாசிரியர்னு வச்சுங்க, ஒரு ப்ரொடியூசர் இருக்கார். முதல்ல என்ன சொல்லுவார்? கதை என்ன வச்சுருக்க அதுதான் கேட்பார். பாட்டு என்ன வச்சுருக்கேன்னு கேட்க மாட்டார். எங்கே ஒரு தடவை பாடி காட்டு, அந்த பாட்டை வச்சு நான் படம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரா? கதை என்ன வச்சுருக்கேன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா இவங்க பாடலே இல்லாமல் வெற்றி அடைந்த நிறைய படங்கள் நான் உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்லுங்க. அந்த நாள், திரும்பி பாரு, ஏன் இதை உக்காந்துருக்கேன், ஒத்த செருப்பு. அப்புறம் அந்த கதை என்ன, அஸ்திவாரமான கதை தான் நம்மளுக்கு முக்கியம். எல்லா படங்களும் எடுத்துக்கங்க, அந்த காலத்திலேருந்து பாசமலர், பாகப்பிரிவினை, எது வேணா எடுத்துக்கோங்க. அந்த கதை களம், கை கொடுத்த தெய்வத்திலேருந்து, கற்பகத்திலேருந்து அந்த கதை வலுவாக இருந்தாதான் இந்த மாதிரி சில அலங்கார பொருள்களை சேர்க்கலாமே தவிர அவங்க மூலவர் ஆகவே முடியாது. அதெல்லாம் உற்சவ விக்கிரகம்தான். ஏதான ஒரு குறிப்பிட்ட நாள் வெளியே வந்துட்டு உள்ள திருப்பி போய் குடோனில் படுத்துக்க வேண்டியதான். அப்படி எப்படி உங்க பேச்ச கேட்காம இங்க வந்திருக்காங்க? அதுதான் நடுவரே, இப்ப ரொம்ப பெரிய கஷ்டம் என்னன்னா, எழுதிட்டு வர்றாங்க, பாட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்க. தேவர் மாதிரி ஆளுகள் நிறைய கட்டுப்பாடுகள் வச்சிருந்தாங்க. கீழே வந்து நுழையும் போது எங்கள் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லுவார், கதை சொல்ல வந்திருக்கீங்களா? ஆமாம், கதை சொல்ல வந்திருக்கேன். பாரு, தேவருக்கு பிடிச்சி தெய்வ பக்தி இருக்கணும், பொம்பளை சென்டிமெண்ட்டில் இருக்கணும், அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு கேள்வி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் நீங்கள் கதை சொல்ல போகலாம். அப்படி ஒருத்தர் போனார். போனோன்னே, ஐயா நீங்கள் சொன்னால் எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஒத்து போகிறேங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்குங்க. அப்படியா? என் ஆஃபீஸ்லேருந்து ராஜகுமாரி தேட்டர் இருந்தது, அதை திரும்புறதுக்குள்ளே நீ கதை சொல்ல முடிக்கணும். சொல்கிறேங்க, தெய்வ பக்தி, பொம்பளை சென்டிமெண்ட், அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு கேள்வி, இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னார் அவர். ஐயோ கடவுளே, என்னை கற்பழிச்சது யாரோன்னா. ஐயோ கடவுளே, பக்தி வந்துருச்சா? கற்பழிச்சதில் பொம்பளை சென்டிமெண்ட் வச்சா யாரோங்கிறத நீங்கள் கேட்ட கேள்வி இருந்துச்சா அப்படின்னாரு. அப்படி சொன்னவர் வேற யாரும் இல்லை, எங்கள் தலைவர் திரு பாக்கியராஜ் அவர்கள் தான்.